திண்டுக்கல்லில் கத்திரிக்காய் விலை சதமடித்துள்ளது. சில்லறையில் கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. திண்டுக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் தோட்ட பயிர்கள் அதிகம் விளைவிக்கப்படுகின்றன. வடமதுரை, முள்ளிப்பாடி, சீலப்பாடி, கன்னிமானூத்து, தாமரைப்பாடி, சிலுவத்தூர், வேடச்சந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் கத்திரிக்காய் அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. கத்திரிக்காய் வகைகளில் பிரசித்தி பெற்றது கொட்டப்பட்டி மற்றும் கன்னிமானூத்து கத்திரிக்காய். இந்த வகை கத்திரிக்காய் குழம்புக்கும் சாம்பாருக்கும் சுவையை அதிகரிக்கும் என்பதால் பொதுமக்கள் அதிகம் விரும்பி வாங்கி வருகின்றனர். தற்போது காற்று அதிகம் வீசுவதாலும் வெயில் அதிகரித்து இருப்பதாலும் கத்திரிக்காய் விளைச்சலில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. வீசி வரும் காற்றுக்கு செடியிலிருந்து பூக்கள் உதிர்ந்து வருவதும் அதிகரித்து வரும் வெயிலுக்கு காய் உற்பத்தி பாதிப்பு ஏற்பட்டு வீணாகிறது என்றும் விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். கடந்த சில நாட்களாக வீசி வரும் சூறைக்காற்றுக்கு செடியில் இருந்து பூக்கள் உதிர்ந்து வீணாகின்றன. இதனால் விளைச்சல் பாதிக்கப்பட்டு வரத்து குறைந்துள்ளது. உழவர் சந்தையில் கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் கத்திரிக்காய் வெளி மார்க்கெட்டில் சில்லறை விற்பனையில் 120 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. திண்டுக்கல் உழவர் சந்தையில் கன்னிமானூத்து கத்திரிக்காய் 50 கிலோ மட்டுமே வரத்து இருக்கிறது. இதனால் கிலோ 100 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. விலை உயர்ந்திருந்தாலும் சுவைக்காக குறைந்த அளவு வாங்கி பொதுமக்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். இப்போ வெயில் காற்றுனால வரத்து கம்மியாக இருக்குது. தொலைவி ஒரு ஏக்கருக்கு தொலைவினாலும் ஒரு 20 கிலோ கழுவி போனாலும் 25 கிலோ 30 கிலோ சேர்றதே கஷ்டம். அவ்வளோதான் வருது. அதனால விலை உயர்வு. உழவர் சந்தையில் நம்ம விவசாயிகளுக்கு கொடுத்ததுனால 100 ரூபாய்க்கு நாங்கள் கொண்டு கொடுக்குறோம். மக்கள் இதை விரும்பி கேட்குறாங்க, அதனால கொண்டு வர்றோம். இல்லைன்னு சொல்லாமல் கொண்டு வர்றோம். நான் உழவர் சந்தைக்கு காய்கறி வாங்க வந்தேன். எல்லா காய்கறியுமே வாங்கிட்டேன். கத்திரிக்காய் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா கன்னிமுத்து காய் வந்திருக்கு. அதனால் ரொம்ப குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது வாங்கலான்னு பார்த்தா 100 ரூபாய்க்கு விற்கிது. எப்பயும் அரை கிலோ 3/4 கிலோ வாங்குவேன். ஆனால் அந்த கன்னிமுத்து காய்னா குழம்புல போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அது 1/4 கிலோ வாங்குற மாதிரி இருக்குது.